இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு வரும் வாரங்களில் சில முக்கிய அப்டேட்டுகள் கிடைக்க உள்ளன. நீண்ட காலமாக இபிஎஸ் ஓய்வூதியத்தின் குறைந்தபட்ச அளவை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஊழியர்கள் வைத்து வருகிறார்கள். குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் தொடர்பாக வரும் காலங்களில் சில செய்திகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சமீபத்தில் நாடாளுமன்ற நிலைக்குழு தொழிலாளர் அமைச்சகத்திடம் மூன்றாம் தரப்பினரால், அதாவது வெளிப்புற நிபுணர்களால் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் இபிஎஸ் திட்டத்தின் மறு ஆய்வை மேற்கொண்டு முடிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. பாஜக எம்பி பசுவராஜ் பொம்மை தலைவராக உள்ள இந்த குழு மறு ஆய்வு 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறது. இதன் மூலம் இந்த திசையில் பெரிய நடவடிக்கை ஒன்று 2014ஆம் ஆண்டு குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் ₹1000ஆக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகு ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இதில் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை. 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்துவிட்ட நிலையில் பணவீக்கம், அத்தியாவசிய செலவுகள் என அனைத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. ஆனால் தனியார் துறை ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் மாற்றப்படாமல் அப்படியே உள்ளது. இந்த நிலையில் ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையாக இப்போது மூன்றாம் தரப்பு மறு ஆய்வு பற்றி கூறப்பட்டுள்ளது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக இந்த ஆய்வு நடத்தப்படுவதால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் இது முடிக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு கேட்டுக்கொண்டுள்ளது. இபிஎஸ் மூலம் தற்போது அளிக்கப்படும் அதிகபட்ச ஓய்வூதியமே ₹7500 தான் என்ற நிலையில் குறைந்தபட்ச ஓய்வூதியமே அந்த அளவை எட்டுவது சாத்தியமல்ல. அதிகபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்த ஊதிய உச்சவரம்பை அரசு ₹15,000 அதிகரிக்க வேண்டும். ஆகையால் அரசு சார்பில் அறிவிப்பு வந்தவுடன் தான் இது குறித்த தெளிவு கிடைக்கும். எனினும் இபிஎஸ் ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ₹3000ஆக அதிகரிக்கப்படலாம் என்று சில பொருளாதார நிபுணர்கள் மதிப்பிட்டுள்ளனர். அதாவது குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் 3 மடங்கு உயர வாய்ப்புள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.